மனோஜும் ரோஹிணியும் வீட்டுல வந்து ரொம்ப பேரா வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து ஃபேமிலியே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. விஜயா வந்து மனோஜை வந்து பூங்கி ஒரு அற விடுறாங்க, என்ன வேலை பண்ணி அப்படின்ட்டு. இதை பத்தி தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இங்க மனோஜ் வந்து வீட்டுக்கு வந்து மனோஜ் வந்து ஷோரூமுக்கு வந்து வர சொல்றாங்க. இவன் என்னத்துக்கு தேவையில்லாம இப்ப வந்து ஷோரூமுக்கு வர சொல்றான், அதுவும் இல்லாம அப்படியே அந்த பல்ட்டி அடிக்கிற மாதிரி பேசுறானே, நம்ம ஹியரிங்ல கூட அவ்வளவு அழுதும் அவ்வளவு கெஞ்சணும், அப்ப கூட எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொன்னவன் இப்ப என்னத்துக்கு என்ன பார்த்து பேசணும்னு சொல்றான், இதுல எதுவும் இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அவன் வந்து என்ன பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்கான், ஏதோ வந்து நம்மளை பத்தி தோணிருப்போம், அதனாலதான் வர சொல்லியிருப்பான். இப்படியே பேசி எப்பயாச்சும் தனியா நான் கூட்டிட்டு போய் அவன் கூட நம்ம வாழ்ந்துடணும்ன்ற மாதிரி வந்து இருக்காங்க. சரின்ட்டு இங்க வந்து ஆபீஸ்க்கு வந்து இங்க வந்து கிளம்பி வராங்க. அந்த டைம்ல வந்து ஜியா வந்துட்டு வாங்க மேம் அப்படின்னு சொல்றாங்க. சிரிச்சியா ஒரு மாதிரி சொல்றாங்க. அதை பார்த்தோன்னா வந்து ரோஹிணிக்கு வந்து ஒரு மாதிரி டவுட் ஆகுது. இதுங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பண்ணுதுங்களோ அப்படின்ற மாதிரி வந்து நினைட்டு உள்ள போறாங்க. கரெக்டா அவங்க உட்காரதுக்கு நேரம் வந்து வீடியோ ஆன் பண்ணி வச்சு வந்து உட்காந்துருக்கான். வந்துட்டு கேக்குறாங்க, ரோஹிணி வந்து கேக்குறாங்க, என்ன மனோஜ் திடீர்னு போன் பண்ணி எல்லாம் வர சொல்ற, பேசணும்னு தான் சொல்றேன், என்ன ஆச்சு எதுவும் விஷயமா அப்படின்னு வந்துறாங்க. ஆமா, எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன ஹெல்ப்னு சொல்லு மனோஜ், நான் உனக்காக தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல, நான் வந்து வீட்டை வச்சு அமௌண்ட் வாங்கியிருக்கிறது உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆமா சொல்லிட்டு இருந்தேன், சொல்லு அதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல என்ன வந்து வீட்டுல யாருக்குமே தெரியாது, அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், அப்பா சைன நானே போட்டுதான் வந்து அது பணம் வாங்கியிருக்கேன், அந்த அமௌண்ட்டுக்கு வந்து வட்டி கட்டணும், இதுல மொத்தமா சேர்த்து வந்து 20 லட்ச ரூபாய் தேவைப்படுது, நீ எப்படியாச்சும் எனக்கு அரேஞ்ச் பண்ணி அமௌண்ட் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஆனா நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும், நீ தான் என்ன வேணாம்னு சொல்லிட்டேன், என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு கேட்கிறேன், நான் எதுக்கு உனக்கு அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. உண்மைதான், நீ கேட்கறது கரெக்ட் தான், நீ வந்து எனக்கு அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ரோஹிணி வந்து சிரிக்கிறாங்க. என்னமா சொல்ற, நான் உனக்கு வந்து அமௌண்ட் வாங்கி கொடுத்தோம்னா நீ இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா, அதுக்கு தானே பாக்குற, அதெல்லாம் என்னால முடியாது, நீ கிளம்பு, நான் போறேன் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்புறாங்க. இல்ல ரோஹிணி, நான் இப்பவே வந்து நம்ம வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்ப கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் வீட்டுல போய் சொல்லிடுறேன், எனக்கு வந்து டைவர்ஸ் வேணாம், நான் ரோஹிணி கூட வாழ்ந்துறேன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஆகட்டி ஹியரிங் வரும்போது நம்மளே கோர்ட்ல போய் சொல்லிடுறான், எனக்கு வந்து டைவர்ஸ் வேணாங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா மனோஜ், நான் உன்னை நம்பலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ரோஹிணி. கண்டிப்பா, ஏன் என்ன நம்ப மாட்டியா அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் திரும்பி கேக்குறாங்க. இல்ல நம்பலாம், ஆனா வந்து உங்க அம்மா சொன்னா நீ அப்படியே மாறிடுவியே, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ரோஹிணி சொல்றாங்க. இல்ல இந்த விஷயத்துல வந்து நான் அம்மா விஷயத்தையும் கேக்குறதா இல்ல, எனக்கும் அலைன்ஸ் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா எதுவும் செட் ஆகுற மாதிரி இல்ல, எனக்கு வந்துட்டு இந்த கம்ஃபர்டபிள் வந்து வேற யார்ட்டையும் இருக்கும்னு எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பிட்டா போறான். சரின்ட்டு, சரி மனோஜ் நான் பாக்குறேன், ஆனா வந்து உன்னை நம்பலாமான்னு தான் எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி நீ இப்ப யோசிச்சுட்டு நாளைக்கு கூட வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரின்ட்டு இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா கிருஷ் வந்து கேக்குறான், எங்கம்மா போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அப்பாவை பார்க்க போனேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்பா உன்னை ஏத்துக்கிட்டாராமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏத்துக்கிட்டாரா, உன்னையும் வந்து கூடிய சீக்கிரம் ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, கவலைப்படாத, நம்ம இனிமே அப்பா கூட ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப முத்து மீனா ஆண்டி அவங்க கூடயும் சேர்ந்து இருக்கலாமா, முத்து அங்கிள் கூடயும் மீனா ஆண்டி கூடயும் சேர்ந்து இருக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அங்க இருக்க முடியுமா என்னன்னு தெரியல, ஆனா வந்து நம்ம அப்பா கூட இருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா அம்மா எனக்கு முத்து அங்கிள் மீனா ஆண்டி தான் வந்து ரொம்ப பிடிக்குமோ, அப்பா விட எனக்கு வந்து அவங்களதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றேன். ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் உங்க பிள்ளைன்னு தெரியறதுக்கு முன்னால இருந்தே அவங்க வந்து என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க, உங்க பிள்ளைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க இவ்வளவு தப்பு பண்ணிருக்கும் போது எனக்கு வந்து அவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க, அதனால எனக்கு நார்மலாவே அவங்கள ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. கிருஷ் இது மாதிரிலாம் பேசக்கூடாது, நமக்கு வந்து எப்போதுமே அப்பா தான் முக்கியம், அப்பா வேணாம்னு நினைக்கிறோம் யாரும் நமக்கு முக்கியம் கிடையாது, இனிமே வந்து அவங்கள்ட்ட பேசுற வேலையோ பண்ற வேலையோ வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவனும் ஒரு மாதிரி டல்லா சொல்றான். ஒண்ணு வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு, என்னடி பேசுற, நீ வந்து வேணான்னு விட்டுட்டு போற டைம்ல கூட அவங்க வந்து அன்பா பாத்துட்டாங்க, அவளை எப்படி அவன் வேணான்னு சொல்லுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எல்லாமே காரணம் நீதாம்மா, தேவையில்லாம அவங்களுக்குள்ள நுழைத்து இதெல்லாம் பண்ணிருக்கதே நீ தான் அப்படின்ற மாதிரி வந்து ரோஹிணி வந்து அவங்க திட்டாங்க. உடனே வந்து ரோஹிணி அவங்க அம்மா வந்துட்டு, நீ ஏதோ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், அவன் வந்து கண்டிப்பா அவனை ஏத்துக்க மாட்டான், ஏதோ வந்து அவன் ஏதோ வேற பிளான் பண்றான், ஒழுங்கா யோசிச்சுட்டு விடு அப்படின்னு மாதிரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அமர்த்துறாங்க. இந்த பக்கம் வந்து சிந்தாமணியை காமிக்கிறாங்க. சிந்தாமணி வந்து பார்வதி வீட்டுக்கு வந்திருக்காங்க. பார்வதி வீடு வந்து பூட்டி இருக்கதை பார்த்துட்டு உடனே பார்வதிக்கு வந்து போன் பண்றாங்க. போன் பண்ணோன்னா, சொல்லுங்க சிந்தாமணி என்ன திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பார்வதி. இல்ல நான் வீட்டுக்கு வந்தேன், வீடு என்ன சாந்தி இருக்கு, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா நான் வந்து விஜயா வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. மாஸ்டர் வீட்டுக்கா, மாஸ்டர் வீட்டுல என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல முத்து மீனா வந்து வீட்டுக்கு வந்துட்டால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மீனா வீட்டுக்கு வந்துட்டாளா, எப்படி வந்தா, ஏன் வந்தா அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா வந்து சிந்தாமணி கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. நீ ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறா, மீனா வந்து வீட்டுக்கு வந்தது எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அப்படின்றாங்க. ஆனா மாஸ்டருக்கு சந்தோஷம் இல்ல, அதனாலதான் நான் கேட்டேன் அப்படி மாதிரி வந்து சமாளிக்கிறாங்க. சரி எப்படி வந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த சாமியார் இவங்கள ஒரு
திருட்டு பொம்பளையா அதை வந்து போலீஸ்ல வந்து புடிச்சு கொடுத்தாங்க, கையும் களவுமா புடிச்சுட்டாங்க. அதனால மீனா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுனால வந்து அண்ணாமலை அண்ணா வந்து எல்லாத்துக்கும் விருந்து கொடுக்குறாரு, அதுக்காக தான் நானும் வந்து இன்னும் இவ்வளவு நடந்திருக்கா, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே நேத்து தான் நடந்திருக்கும் போல. அந்த பொம்பளை சீதாவோட நகையை வந்து தேடி இருக்கு, அதை கண்டுபிடிக்க போகும்போதுதான் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 பேரும் வந்து சேர்ந்து 2 பேரும் கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாங்க. நிறைய போலீஸ் எல்லாம் வந்து கங்க்ராட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போனாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றேன். என்ன இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஆமா ஆமா, மீனா மாதிரி ஒரு தைரியமான பொண்ணை வந்து பார்க்கவே முடியாது, ரொம்ப குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு தெரியுமா. மீனாவை பத்தி ரொம்ப புகழ்ந்துட்டே இருக்காங்க. சரி சரி பரவாயில்ல விடுங்க, நான் அப்புறம் அதெல்லாம் கேட்கறேன். மாஸ்டர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும்போது அவதான் உட்காந்து ஆளா வந்து தின்னுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா மீனா வர்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்படி இப்படி என்ன எப்படா மீனா வருவா, கையால சமைச்சு விடுவா, சாப்பிடுவோன்னு இந்த மாதிரி இந்த ஃபுல் கட்டு கட்டிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி நான் அப்புறமா போன் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. உடனே வந்துட்டு இரு ஆனா வந்து யாரு சொல்லி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் ரோஹிணி வேலை தானா, ரோஹிணி தான் பண்ண சொல்லி இருந்திருக்கா இவ்வளவு வேலையும், ரோஹிணியே இதை செய்ய சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு மீனா போயிட்டா முத்துவும் பின்னாடியே போயிடுவான், அவ வீட்டுக்கு வந்து உட்கார்றது வந்து பிரச்சனை கிடையாதுல, அதனாலதான் இந்த மாதிரி பண்ண சொல்லியிருப்பா போல. அதுவும் இல்லாம மனோஜ் ஷோரூமுக்கு போய் மனோஜ்கிட்டையும் சொல்லியிருக்கா, நான் தான் உனக்கு வந்து மறுபடியும் ஒய்ஃபா வருவாங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த பொண்ணு இவ்வளவு பெரிய வேலை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஆமா ஆமா இது இவ்வளவுதான் பண்ணியிருந்திருக்கா, இது தெரியாம வந்து சாமியாட்டி பொம்பளை உண்மை நினைச்சிட்டு மீனா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு வரும்போது நான் எதுவா இருந்தாலும் மாற்றி கேட்கிறேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. இது எப்படி மாட்டிருப்பா, எவ்வளவு வேஷம் பண்ணாலும் எவ்வளவுதான் பண்ணாலும் இந்த மீனா வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி மாற்றுறதுன்னு தப்பிச்சுட்டே இருக்காளே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல வந்து நேத்து வந்து போன் பண்றாங்க. நேத்து போன் பண்ணி என்ன ஆன்ட்டி ஒரு நாளா கடை பக்கமே ஆளக்கானா அப்படின்னு கேட்கும்போது, வரேன் நேத்து உங்க முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதை சொல்றதுக்கு தான் வந்து முதல்ல உனக்கு தான் சொல்லலான்னு போன் எடுத்தேன், கரெக்டா நீயே பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன ஆன்ட்டி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு வழியா வந்து மீனா வந்து வீட்டுக்கு வந்துட்டா, எப்படியும் பேசி வந்து ஸ்ருதியையும் வீட்டுக்கு வர வச்சிருவா, வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அப்புறம் உனக்கு வேலையே இல்லாம போயிடும் பாத்துக்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன ஆன்ட்டி சொல்றீங்க, எப்படி ஸ்ருதி வீட்டுக்கு வருவா, அவ வந்து எப்படியும் வந்து ரவிய வந்து இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கால, அது செய்ய விடாம வந்து ஸ்ருதி வரமாட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உனக்கு மீனாவை பத்தி தெரியல, எப்படியாச்சும் பேசி மயக்கி வந்து ஸ்ருதியை வந்து வீட்டுக்கு வர வச்சிருவா, சீக்கிரம் வேற ஏதாச்சும் வழி பண்றத பாரு, ஏதாச்சும் சோசியல் மீடியால போட்டு விடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி ஆன்ட்டி அதை பத்தி நான் பாத்துக்கிறேன், வேற எதுவும் இந்த அப்டேட் இருந்தா எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி சரி அதுக்குதான் நான் இருக்கேன், இல்ல நான் உன்னை பாத்துக்கிறேன் வீடு அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி வந்து சொல்றாங்க. சிந்தாமணி ஆனா நல்லா டபுள் கேம் ஆடுறாங்க. சரி ரோஹிணிக்கு முதல்ல போன் பண்ணுவோம், இந்த விஷயம் வந்து ரோஹிணிகிட்ட சொல்லிடுவோம் அவ மாட்டிட்டாங்கிற விஷயத்த அப்படின்ட்டு போன் பண்ணும்போது ரோஹிணி வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியா எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இருங்க ஆன்ட்டின்னு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு உடனே உங்களை பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி ரோஹிணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. கார்ல வந்து மனோஜும் ரோஹிணியும் வந்துட்டு இருக்காங்க. மறுநாள் காமிக்கிறாங்க. மறுநாள் வந்து ரோஹிணி வந்து ஷோரூமுக்கு வராங்க. ஷோரூமுக்கு வந்துட்டு மனோஜ் மட்டும் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. சொல்லு ரோஹிணி உன் முடிவுக்காக தான் நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் கேட்கும்போது, இல்ல நான் வந்து ஒத்துக்கிறேன், நான் வந்து உனக்கு அமௌண்ட் எப்படியாச்சும் ரெடி பண்ணி தரேன், ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நான் வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வந்து நீ என்னதான் கல்யாணம் பண்ணிப்ப, என் கூட தான் சேர்ந்துருப்ப அப்படிங்கறத வந்து உங்க அம்மா கிட்ட சொல்லணும், அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு மாதிரி சொல்றேன். சரி வா நான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோன்னா வெளியில வந்து முத்துவும் மீனாவும் வந்து அப்பதான் வெளியில வராங்க. கரெக்டா வந்து மனோஜ் வந்து கூட்டிட்டு வராங்க. வந்ததை பார்த்தோன்னா முத்துக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. என்னடா பண்ணிட்டு இருக்க, அந்த பார்லர் அம்மாவை எப்படி நீ மறுபடியும் கூட்டிட்டு வரலாம், இவளாலதான் வந்து நம்ம வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை, பேசாம வந்து உங்களை பிடிச்சி தள்ளி விட்டு கொண்டுடலாமான்வா கோவம் வருது. எந்த அளவுக்கு மீனா வந்து பழி வாங்கணுங்கிறதுக்காக வேலை பண்ணியிருக்கா, அவளை போய் நீ வீட்டுல கூட்டிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, நீ பேசாம இது என் ஒய்ஃபை பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் சொல்லியாரு. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது ரவியும் வந்துடுறாங்க. என்னடா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல வந்து விஜயா வராங்க. என்ன மனோஜ் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இவ்வளவு கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாமா என் ஒய்ஃப் தானே, இவ என் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஏன் என்னடா பேசுற, இவ என்னடா ஒய்ஃப்ங்கிற, என்னடா பண்ணிட்டு இருக்க, இல்ல மனோஜ் உன்னை வந்து என்னமோ பண்ணிருக்காவ, அவளை விட்டுட்டு நீங்க வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லம்மா நான் வந்து ரோஹிணியை டைவர்ஸ் பண்ண போறது கிடையாது, நானும் நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நானும் ரோஹிணி கிருஷ் 3 பேரும் நாங்க அந்த வீட்டுல இருக்கோம், அப்படி இல்லைன்னா நான் வந்து ரோஹிணியை கூட்டிட்டு தனியா போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஷாக் ஆகுது. என்னடா சொல்ற, என்னை விட்டுட்டு நீ எப்படா போக அப்படின்ற மாதிரி வந்து விஜயா சொல்றாங்க. அம்மா நீங்க பேசாம இருங்கம்மா, உங்களுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு லைஃப் இருக்கு, அதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா தான் எனக்கு வேணும், அதனாலதான் நான் ரோஹிணி மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு ரோஹிணி தான் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுறாங்க. எல்லாரும் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இது என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சரிடா சரி இப்ப ஏன் இவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்கு, எதுவானா அடுத்த ஹியரிங் ஆகட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு வந்து டைவர்ஸே வேணாங்கும் போது நான் இனிமே எதுக்கு
கோர்ட் எல்லாம் மதிக்கணும், நான் வந்து இவ்வளவு தான் ஆசைப்படுறேன் மாதிரியா சொல்றாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு இல்ல கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் வந்து ஹியரிங் முடிச்சு எப்படி லீகலா வரணுமோ அப்படியே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாட்ட போய் நின்று அவன் வந்து ஏன் மனோஜ் என்னை விட்டுட்டு அவனால இருக்க முடியாது, இப்ப புரிஞ்சிருக்கும்ல அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கெத்தா வந்து வெளியே வராங்க. வெளியே வந்துடுறாங்க வீட்டை விட்டு. இங்க ஆனா வந்து விஜய் வந்து மனோஜை பிடிச்சி திட்டிட்டே இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, அம்மா எப்படி என் பிளான் அப்படின்றான் மனோஜ். என்னடா சொல்ற, இது பிளானா அப்படின்றாங்க. ஆமாமா இதுதானே நான் ஒரு பிளான் பண்றேன்னு சொன்னேன்ல, இதாம்மா அந்த பிளான் அப்படின்னா மனோஜை ஓட்டு அடிக்கிறாங்க, அந்த அடி அடிக்கிறாங்க. என்னடா பண்ற, மெண்டல் மாதிரி பண்ணிட்டு நீ என்ன படிச்சிருக்கியா, உண்மையா நீ படிச்சுதான் டிகிரி வாங்கினியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்துட்டு அண்ணாமலை வந்து சொல்றாங்க என்னடா பிளான், இது என்னடா வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா மீனா வந்து வீட்டுள்ள மீனா விட்டு வெளியே அனுப்ப அந்த காரணம் அவ தானே, அதனால எங்க அம்மா தானே அசிங்கப்பட்டிருக்காங்க, அதனால அவளை வந்து ஏதாச்சும் பண்ணணுங்கிறதுக்காக நானும் அம்மாவும் சேர்ந்துதான் வந்து ஒரு பிளான் போலான்னு இருந்தோம், அதனால தான் நான் அந்த பிளானே போட்டேன் அப்படின்றாங்க. சரி இதுல எப்படி அவ மாட்டுவா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் அவர்கிட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் அமௌண்ட் ஏற்று அவ எப்படியும் திருட்டு தனம் பண்ணி தானே அந்த அமௌண்ட்டை கொண்டு வருவா, அப்ப வந்து திருடின்னு சொல்லி நான் வந்து அவளுக்கு வந்து அவ வந்து திருடின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணி இதை வச்சு வந்து நான் டைவர்ஸ் வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு விஜய் வந்து நீ எப்படி இவ்வளவு அறிவா யோச, நீ படிச்சவங்க அதை நிரூபிச்சுட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. முத்து வந்து சிரிக்கிறாங்க, இவன் படிச்சவன் ஏன்டா உன்னை விட பாரு நம்ம எவ்வளவு புத்திசாலி தெரியுமா, நீ வந்து நடிக்கிறங்கிறத ஒரு செகண்ட்ல கொண்ட கண்டுபிடிச்சிடும், நீ இதெல்லாம் வந்து இப்ப இன்னொரு பிரச்சனையில மாட்டப்படுற அது மட்டும் தான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. கரெக்டா ரோஹிணி வந்து இது எல்லாத்தையுமே வெளியில இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மனோஜ் என்னையவே நீ இந்த மாதிரி நினைச்சிட்டு இல்ல, பாக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த சீரியல் முடிவு நாளை வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.